நடைப்பயணம் பண்ணிட்டு இருந்தோம். நடைப்பயணத்தில் இந்த 3 நாள் நடைப்பயணம் தருமபுரியில் நான் போயிருந்தேன். இந்த நடைப்பயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் சொன்னார் உங்களுக்கு தெரியும்? இந்த துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்பவே ஆரம்பிச்சிட்டார். 25 வருஷமா உங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து ஏன் போதாதா? அதெல்லாம் 4 முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி 8 முறை எம்எல்ஏ எலெக்ஷனை நிக்க வச்சு எம்பி எலெக்ஷன் நிக்க வச்சு, ஆனாலும் அதெல்லாம் பத்தல. அவரால் பதவி இல்லாம இருக்க முடியாது. சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு? அன்னைக்கு சொன்னாங்கல்ல, என்ன தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா. அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இதுதான் இதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஐயோ இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்படணும். இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள். இவங்க இப்படிதான் ஒன்னொன்னுத்துக்கும் எவ்வளவு பொய். அவர் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா அப்படி சொல்லிட்டாரு, உங்களை இப்படி பண்ணிட்டாரு, அப்படி. நான் எதுவுமே நான் யாருகிட்டையும் எப்படியும் நான் பேச போறேன். யாராவது பேசுவாங்க ஐயா பத்தி பேசுவாங்க. நானும் இதெல்லாம் கடந்து போவோம்னு சொல்லி நானும் பொறுத்துக்கிட்டு இது எல்லாம் மனசுக்குள்ள நான் கொட்டி வச்சுக்கிட்டு அடக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்படி எல்லாம் ஒரு சூழல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க. இந்த கூட்டம் நடத்தக்கூடாது, 100 நாள் நடைபெறும், அது தடை பண்ணணும். எதுவும் நடக்கல, ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அவர் இங்க வழக்கு போட்டாங்க. இங்க நீதிபதி சொல்லிட்டு நீ சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. பாலு சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு. இப்ப டெல்லியில போய் ஒரு வழக்கு. அந்த டெல்லி வழக்கு என்ன சொன்னாங்க? டெல்லியில சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த தீர்ப்புல இங்க வராத, நீ சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. உடனே வெளியில வந்து வெற்றி வெற்றி வெற்றி. படுபாவீங்களா, என்னையா வெற்றி உனக்கு? எங்க வெற்றி? இந்த வடிவேல் ஒரு படத்துல அப்படிதான் பண்ணுவான், காமெடி பீஸ் மாதிரி. வெற்றி வெற்றி வெற்றி. என்ன வெற்றி? உன்னை சிவில் கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க. அவ்வளவுதான். ஐயா கிட்ட போய் ஐயா வெற்றி இப்படி அப்படின்னு ஐயாவுக்கு தெரியுமே, குழந்தை மாதிரி இருக்கிறார் ஐயா. அப்படியா? சூப்பர். உடனே ஒரு அறிக்கையில என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, ஐயாவுக்கும் தெரியாது. அவர் பேர்ல ஒண்ணு வரும், அவர் பேர்ல லெட்டர் ஒண்ணு வரும். இந்த மாதிரி ஐயா இன்னைக்கு ரொம்ப மனதளவில் பலவீனமாக இருக்கிறார். ஐயா இருக்கிறார். அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்திக்கிட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான் காரணம். திமுக தான் காரணம். 100 விழுக்காடு காரணம். இந்த நிலைக்கு காரணம் திமுக, திமுகவுடைய கைகூலிகள். இவங்க ஊர்ல ஒருத்தர் நான் சாக்கடை ஒருத்தர் இருக்கான். அவன் தினம் சாக்கடை படிக்கவே இருக்கும். அப்படி சாக்கடையா தான் இருக்கும். எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்கிறான், எப்படி வாங்கியிருக்கான், யார்கிட்ட வாங்கியிருக்கான் எல்லாம் தெரியும். இருக்குது எல்லாம் இருக்குது. சும்மா இவங்களுக்கு என்ன ஒன்னே ஒண்ணு, நம்ம அருள் சொன்னது மாதிரி, பசுமை அருள் சொன்னது மாதிரி, என்ன இவங்களுக்கு என்னன்னா மீடியா வச்சுட்டு இருக்காங்க. மீடியால திமுக மீடியான்னு கொஞ்சம் இருக்கு. பொதுவான மீடியா இப்ப நியூட்ரல் மீடியா தான். அப்படியா? நியூட்ரல் மீடியா தான் பொதுவா. அதுல திமுக மீடியா கொஞ்சம் இருக்கு. அந்த திமுக மீடியா மூலமாக இவங்க தினம் அந்த வாந்தி எடுக்கிறது. அப்படியே மீடியா முன்னாடி போய் பொய்ய சொல்லி அதுபடி போய், அது நீங்க என் தம்பிகளோ என் தங்கைகளோ நிர்வாகிகள் யாரும் நம்பாதீங்க. அந்த கன்றாவையெல்லாம் நம்பாதீங்க. வெறும் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அது உங்க நம்பி அதை பார்த்து பதிவு போட்டுட்டு அது பதில் சொல்லிக்கிட்டு உங்க மனசுலாம் அதெல்லாம் நீங்க மாற்றம். இன்னும் 3 மாசத்துல தேர்தல் வருது. தேர்தலுக்கு நீங்கள் தயாராகுங்கள். நம்ம கூட்டணி வெற்றி பெறணும், வெற்றி பெறும், அதுல சந்தேகமே கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.